திரு விஜயை குறைவாக மதிப்பிட்ட திமுகவிற்கு விழுந்த பெரிய அடி. திமுக தன்னைத்தானே திருத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டம். மோடி எந்த விளம்பர யுத்தியை கையில எடுத்து வெற்றி பெற்றாரோ அதே விளம்பர யுத்தியை கையில் எடுத்திருக்கிறார் திரு விஜய். எப்படி சமாளிக்க போகிறது இரண்டு கடகங்களும் பார்க்கலாம் இந்த காணொளி. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு உள்ளபடியே திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது 1967க்கு பிறகு திமுக எதிர்ப்பு அல்லது திமுக ஆதரவு. ஒன்று திமுகவுக்கு எதிராக நின்று களம் கண்டு தேர்தலில் வெற்றி அடைவது என்பது ஒரு வழி என்றால், திமுகவை ஆதரித்து நின்று திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது ஒரு வழி. ஆனால் திமுகவுக்கு எதிராக கடந்த காலங்களில் திரு எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என இவர்கள் எடுத்த தேர்தல் பாணி என்பது திமுக ஆட்சியில் நடந்த அவலங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து அதன் மூலமாக தனக்கான வாக்குகளை பெற்றுக்கொள்வது ஒரு பாணி. அதிமுக ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்த்து அதன் மூலமாக வாக்குகளை பெறுவது இன்னொரு வழி. திமுகவும் தன்னுடைய 5 ஆண்டு கால ஆட்சி நடைபெற்ற போது அந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட நலத்திட்டங்களை எல்லாம் மக்களிடம் சொல்லி அதன் மூலமாக வாக்குகளை பெறுவது என்பது ஒரு முறை. ஆனால் இந்த 2026 தேர்தல் களம் என்பது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் திமுகவும் அதிமுகவும் அவர்கள் செய்த சாதனைகளை சொல்லி மக்களிடத்திலே வாக்கு கேட்க சென்ற போதும் கூட தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாமல் நேரடியாக முதலமைச்சராக விஜய் அமர்ந்திருப்பது என்பது அரசியல் களத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, எச்சரிக்கை மணியை அடுத்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 50 ஆண்டு காலம் சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வேலைவாய்ப்பு, பெண்கள் முன்னேற்றம், குழந்தைகள் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பை கொண்டு வருவது, குழந்தைகளுடைய இறப்பு விகிதம், மருத்துவ வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, இவ்வளவையும் செய்து 2 கட்சிகளும் இன்றைக்கு ஆட்சியை எழுந்திருக்கிறது. எதையுமே செய்யாமல் ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருப்பது என்பது உள்ளபடியே மக்களுடைய மனநிலை, மக்களுடைய மூளையை தாவேக எந்த அளவிற்கு சலவை செய்திருக்கிறது என்பதை இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் உணர வேண்டும். இது திமுக அதிமுகவுக்கு பாதிப்பல்ல. 60 ஆண்டு காலம் இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாடை கொண்டு வந்து நிறுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை யார் ஆளுகிறார்கள், இவர்களுடைய திறன் என்ன, இனி தமிழ்நாடு முன்னேற்றமாக வளருமா, மீண்டும் 20-30 ஆண்டு காலம் பின்னே செல்லுமா, மக்களுடைய இந்த மனநிலைக்கு காரணம் என்ன என்பதை திமுக அதிமுக 2 கட்சியும் குறிப்பாக திமுக உணர வேண்டிய தருணம் இது. தோல்விக்கு பிறகு இன்றைக்கும் திமுக மீண்டு வரவில்லை என்பதுதான் அண்ணா அறிவாலய வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல். இன்றைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் தலைமையில் தொடங்கி முதற்கட்டம், 2ஆம் கட்டம், நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் என எல்லோரும் பேரதிர்ச்சியில் இருக்கிறார்கள். எவ்வளவு நலத்திட்டங்களை நாம் கொண்டு போய் சேர்த்தாலும், எல்லா ஆட்சி மீதும் இருக்கக்கூடிய சராசரியான குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் கடந்த காலங்களில் திமுக அதிமுக வெற்றி பெற்றது. எதையும் செய்யாமல் எப்படி தாவேக வென்றது? இதுலதான் இன்றைக்கு சிபிஐ வரைக்கும் ஒரு வழக்கு சென்றிருப்பதாக நம்ம ஊடகங்கள்ல பார்க்கிறோம். முதற்கட்டமா டிவிகே தன்னுடைய பிரச்சாரத்தை எப்படி கையில் எடுக்கிறார்கள்? இன்றைக்கும் டிவிகேவில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்களுடைய கல்வி தகுதி என்ன என்பதுதான் பெரிய கேள்வி. அதிகமாக பட்டம் பெற்றவர்கள் தாவேகாவில் இருக்கிறார்கள் என்பதை பெரிய பிரச்சாரமாக கொண்டு போய் சேர்த்தது டிவிகே. இதை செய்ய தவறியது திமுக அதிமுக. பெண் முதல் முறையாக அமைச்சராக வருகிறார் தாவேகாவில் என்று ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போய் பெரிய அளவில் சேர்த்தார்கள். ஆனால் தமிழக அரசியல் வரலாற்றில் எத்தனை பெண் அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை திமுகவும் அதிமுகவும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. செய்தவர்கள் இவர்கள். ஆனால் ஒரு பொய் பிரச்சாரத்தின் மூலமாக பூதாகரமாக தாவேக அதை கொண்டு போய் சேர்த்தது. இதையெல்லாம் தாண்டி குழந்தைகளை பயன்படுத்தி, இதுதான் இப்ப சிபிஐல வந்திருக்கு, குழந்தைகளை பயன்படுத்தி தேர்தலை சந்திப்பது.
இயல்பாகவே திமுக அதிமுக கூட்டங்களுக்கு பெற்றோரோடு குழந்தைகள் வருவார்கள். அந்த இடத்திலேயே தலைவருக்கு அருகிலேயே குழந்தைகளை மேடையேற்றுவார்கள். அவர்கள் அந்த இடத்திலே அந்த கட்சியையோ அந்த கட்சியை ஆதரித்து மேடையிலே பேசிவிட்டு கடந்து செல்வார்கள். இது கடந்த காலங்களில் நடந்தது. ஆனால் இங்கே தாவேகா தலைவர் குழந்தைகளுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். பிரச்சாரம் செய்ய சொல்லி, இந்த லேபர் இல்லையா, குழந்தை தொழிலாளர்கள், அப்படி குழந்தைகளை அரசியல் தொழிலாளர்களாக மாற்றியிருக்கிறார் விஜய். இதற்கு தான் தற்போது சிபிஐயில் ஒரு முழு விசாரணை தொடங்க இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பட்டியலினத்தவருக்கு அதிகமான தொகுதிகளை கொடுத்திருக்கிறார் விஜய். மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தில் பிரதான பிரச்சாரம் இது. காலகாலமாக திமுக அதிமுக சட்டம் என்ன வழங்கி இருக்கிறதோ அவருக்கு உரிய தனி தொகுதிகளில் அவர்களுக்கான இடங்களை கொடுத்து வருகிறது. ஆனால் தாவேகா தான் பட்டியலினத்தவருக்கு அதிக இடங்களை கொடுத்திருப்பதாக ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைத்து அதையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். எனவே திமுக இனி மிக கவனமாக இருக்க வேண்டும். தாவேகா தலைவர் விஜய் நடந்தாலும் பேசினாலும், டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டாலும், கோட்டு போட்டாலும், இதையெல்லாம் பூதாகரமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த டிவிகே பப்ளிக் ரிலேஷன் PR வேலையை மிக கச்சிதமாக செய்யக்கூடிய டிவிகேவை சாதாரணமாக திமுக நினைத்தால் உள்ளபடியே திமுகவுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய அடிவிழும். திமுக கவனமாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான தருணம். மோடி எதையெல்லாம் செய்தாரோ அந்த யுக்தியை கையிலே எடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் என்பதில் மிக கவனமாக இரண்டு கட்சிகளும் அணுக வேண்டிய காலம் இது. தொடர்ந்து பயணிக்கலாம். இது கிங் டிவி. நான் உங்கள் தமிழ்மாறன். நன்றி, வணக்கம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10th வகுப்பு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.